என்ன பாடம் தலையங்கம் போட்டு நாங்கள் என்ன பாடம் பின்னங்கள். இரண்டாம் தவணையிலே இருக்கிற முதலாவது பாடம் மக்கள் பின்னங்கள். இந்த பின்னங்கள் பாடத்துல நாங்க பின்னங்கள்ற கூறுகள்னு சொன்னா கீழுக்கு இருக்கிற எண் என்ன எண், மேலுக்கு இருக்கிற எண் என்ன எண், பின்னம்ன்றது என்ன, அது எப்படி பின்னம்ன்றது எப்படி உருவாகுது. அடுத்தது பின்னங்களோட தொடர்பு, பின்னங்களை ஒப்புடுறது, பின்னங்கள்ற கூட்டல் கழித்தல். சரியும் எவ்வளவு விடயங்கள் நாங்கள் இதுல பார்க்கணும் இந்த பின்னங்கள் பாடத்துல. சரியோ, அப்ப பின்னங்கள்னு சொல்லி தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. இரண்டாம் தவணையில முதலாவது படிக்க போற பாடம் பின்னங்கள். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க எல்லாரும். சரியா, போட்டாச்சா? தெளிவா இருக்கணும். ஓகே சார். ஓகே, இப்ப பின்னங்கள்ல நாங்க முதலாவது பார்க்க போறது பின்னம் என்றது எப்படி உருவாகினதுன்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்து நாங்கள் இருந்தும் சின்ன சின்ன உதாரணங்களை வச்சுக்கொண்டு பார்க்க போறோம். இப்ப ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த கேக் ஒரு கேக் தான் இருக்குது. சரியா, ஒரு கேக் இருக்குது. அந்த கேக்கை நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் சமனாக 3 பகுதிகளாக பிரிக்க போறோம். சமனான 3 பகுதிகளாக பிரிக்க போறோம். பிரிக்கக்குள்ள அந்த 3 பகுதிகள் சமனான அளவுகள்ல பிரிக்கப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆள் இந்த கேக் துண்டுல ஒன்று எடுத்து சாப்பிடுறாரு. இப்ப இந்த ஒவ்வொரு பகுதியும் முழுமையாக இருந்த அந்த கேக் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுத்தான் இந்த 3 பகுதிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த உருவாக்கப்பட்ட பகுதிகள் பின்னம் என்று சொல்லுவோம். இது ஒரு கேக் தான். இந்த இருக்கிறது ஒரு கேக். இந்த ஒரு கேக் தான் 3 பகுதிகளாக பிரிக்கப்படக்குள்ள இந்த பகுதியின் இந்த கேக் தொண்ணின் அளவு முழு கேக்கின் அளவுல நாங்க சொல்லக்குள்ள இந்த முழு கேக் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுல ஒரு பங்கு. இதுவும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதுல ஒரு பங்கு. இதுவும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதுல ஒரு பங்கு. இது கிளியரா எல்லாருக்கும்? அப்ப நாங்க இங்க பாருங்க, இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3 பகுதிகளையும் ஒன்று சேர்த்தம் என்று சொன்னால் தனி ஒரு கேக் வரும் எங்களுக்கு. இது கிளியரா விளங்குதோ? சரி, அப்ப ஒரு முழுமையின் பகுதிகள் தான் பின்னம் என்று சொல்லுவோம். ஒரு முழுமையின் பகுதிகளைத்தான் நாங்கள் பின்னம் என்று சொல்லுவோம். ஒரு முழுமையான ஒன்றை பகுதிகளாக சம பகுதிகளாக பிரிக்கக்குள்ள எங்களுக்கு பின்னம் உருவாகும். இது கிளியரா எல்லாருக்கும்? இப்ப இது ஒரு சிம்பிளா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன ஒரு படம் ஒன்று கறி சிம்பிளா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குயிக்கா இருங்க. சரியா? ஓகே, அப்ப முழுமையின் ஒரு பகுதி தான் பின்னம் என்றதை நாங்கள் கிளியரா விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஒரு செவ்வக துண்டு எடுத்தோம்னு சொன்னாலும் அதை நாங்க வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கலாம். பிரிச்சோம்னு சொன்னால் அதுலயும் எங்களுக்கு பின்னம் உருவாக போகுது. இப்ப இன்னும் ஒரு உதாரணத்தை சிம்பிளா பார்ப்போம். பின்னம்ன்றது என்னன்னு சொல்லி தெளிவா விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டால் நீங்க அதுல இருந்து இந்த பின்னங்கள் பாடுறதை இலகுவாக நாங்க அப்படியே சிம்பிளா எடுத்துக்கொள்ளலாம், லேசா விளங்கும். ஓகே, இப்ப இதை பாருங்க. முழுமையாக ஒரு துண்டு இருக்குது. இந்த துண்டை சரியா 2 பகுதிகளா பிரிச்சிருக்கிறாங்க.
அப்ப இந்த பகுதி எவ்வளவு ரெண்டு துண்டா பிரிவட்டு. அப்ப ரெண்டு துண்டா பிரிவட்டதுல இது 2ல் 1 பங்கு, இதுல இதுவும் 2ல் 1 பங்கு. விளங்குதோ? இந்த ரெண்டையும் சேர்த்தமென்றால் இந்த முழு வரப்போகுது. அப்ப ஒன்று 2 பகுதிகளாக பிரிக்கப்படக்குள்ள எங்களுக்கு பின்னங்கள் உருவாகுது. இது கிளியரா? அது எத்தனை பிரிக்கப்படும்? சரியா சசத், விளங்குதா? எஸ் சார். ஓகே. ஒன்று எத்தனை பகுதிகளாகவும் பிரிக்கப்படலாம். பிரிக்கப்படக்குள்ள வார ஒவ்வொரு கூறும் பின்னம் என்று சொல்லுவோம். பிரிக்கப்படும் போது வார ஒவ்வொரு கூறும் நாங்கள் பின்னம் என்று சொல்லுவோம். சொல்லுங்க. இதை கீறிக்கொள்ளுங்க, கீறி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? எழுதிட்டீங்களா? ஓகே. இப்ப நாங்க பின்னங்கள் தொடர்பாக பின்னத்திர பகுதிகளை நாங்கள் பார்க்க போறோம். இப்ப நான் படிச்சதுலயே ஒரு பின்னத்தை எழுதிக் கொள்வோம். ஓகே. இப்ப பாருங்க, கீழுக்கு ஒரு எண் இருக்குது, மேலுக்கு ஒரு எண் இருக்குது. கீழுக்கு ஒரு எண் இருக்குது, மேலுக்கு ஒரு எண் இருக்குது. நோட் எக்கோ ஆகிற கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இப்ப கீழுக்கு இருக்கிற இந்த 3 என்ன எண்ணு சொல்லுவோம். தரம் 5ல படிச்சிருப்பீங்க. என்ன எண் இது? இது என்ன எண் தெரிஞ்சாக்கள்? அந்த கேக் துண்டு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுதுன்றதுதான் பகுதி எண்ணாக இருக்க போகுது. எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது என்றதை கொண்டுதான் நாங்கள் பகுதி எண்ணை போடுறோம். விளங்கிட்டா? அப்ப கீழுக்கு இருக்கிறது பகுதி எண். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பகுதி எண். பள்ளம் தொப்பி எண்ணெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீர்கள். ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக அது ஞாபகம். இது விளங்கி படிக்க வேணும். பகுதி எண்ன்றது என்ன? எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கீழுக்கு வாரதுதான் இத்தனை பகுதிகளில் குறிப்பிட்ட பகுதி மேலுக்கு வரப்போகுது. கீழுக்கு வாரது பகுதி எண், மேலுக்கு வாரது தொகுதி எண். சரியா? இங்க வாரது தொப்பி எண் சொல்லுவோம், தொகுதி எண். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், தொகுதி எண். விளங்குதோ? தொகுதி எண் எழுதி கொள்ளுங்க. பகுதி எண், இது தொகுதி எண். இது விளங்கிட்ட மக்கள்? கிளியரா? எஸ் சார். ஓகே. சரி, இப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், எல்லாரும் ஒவ்வொரு பின்னம் எழுத போறீர்கள். எழுதிட்டு அந்த பின்னங்கள்ல இருக்கிற நீங்க எழுதின பின்னத்துல பகுதி எண் எது, தொகுதி எண் எதுன்னு சொல்லி சொல்ல போறீர்கள். குயிக்கா எழுதலாம். நீங்கள் விரும்பிய பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இதுல 6 பாக்ஸ் இருக்குது. இந்த 6 பாக்ஸ்ல எந்த பாக்ஸையும் நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். குயிக்கா எழுதுறாக்களுக்கு பாக்ஸ் கிடைக்கும். குயிக். நீங்க எழுதலாம். பென்சில் செலக்ட் பண்ணி
சார் சொல்லுங்க சாரங்கி. சங்கர்னி, எனக்கு நீங்க சொன்னது விளங்குது. இந்த பாக்ஸுக்குள்ள நீங்கள் ஒரு பின்னம் எழுதணும். நீங்க விரும்பி ஒரு பின்னம் எழுதலாம். எழுதிட்டு பகுதி எண்ணத்தின தொகுதி எண்ணத்தினு சொல்லி சொல்லலாம். ஓகே. நுஸ்கா நுஸ்கா பகுதி எண்ணத்தின தொகுதி எண்ணத்தினு சொல்லுங்க. சார் பகுதி எண் 2 தொகுதி எண் 1. வெரி குட் நுஸ்கா. சரி, இந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது வாசிங்க. அரவிந்த். யாரு? அரவிந்த். அரவிந்த். ஓகே, அரவிந்த் சொல்லுங்க. பகுதி எண்ணத்தின தொகுதி எண்ணத்தின. பகுதி எண் 4 தொகுதி எண் 3. வெரி குட். சரி, சாஸ்வத் எழுதுங்க. எழுதலாம் மாட்டார்கள். சங்கர்னி எழுதுங்க. ஓகே, சாஸ்வத் பகுதி எண்ணத்தின தொகுதி எண்ணத்தின. சார் சாஸ்வத் பகுதி எண்ணத்தின தொகுதி எண்ணத்தின. பகுதி எண் 5 தொகுதி எண் 3. ஓகே, வெரி குட். சங்கர்னி பகுதி எண் 4 தொகுதி எண் 2. வெரி குட். சரி, இப்ப ஒவ்வொரு ஆளும் இப்ப பின்னத்தை வாசிக்க போறீங்க. வாசிக்கக்குள்ள முதலாவது பகுதி எண்ண சொல்லி தொகுதி எண்ண சொல்லணும். இப்ப நான் இந்த பின்னத்தை வாசிச்சு காட்ட போறேன். 3ல் 1. நான் எங்காவது மேல் அல்லது கீழ் என்ற சொல் பயன்படுத்துறேனா? மேல் அல்லது கீழ் என்ற சொல் பயன்படுத்தினானா? இல்ல. வாசிக்கக்குள்ள ஃபர்ஸ்டா சொல்ல வேண்டியது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, அதுல தொகுதி எத்தனை. அப்ப 3ல் 1 என்று சொல்லி வாசிப்பேன். ஓகே, இப்ப அரவிந்த் இந்த பின்னத்தை வாசிங்க. எல்லாரும் இந்த 4 பின்னங்களையும் எழுதிக் கொள்ளுங்க. எழுதிட்டு வாசிக்கிற முறையை இப்ப கீழே எழுத போறீங்க எல்லாரும். அரவிந்த் வாசிச்சு காட்டலாம் இந்த பின்னத்தை. 4 3. வெரி குட். எல்லாரும் 4 பின்னங்களையும் எழுதிக் கொள்ளுங்க. எழுதிட்டு கீழுக்கு வாசிக்கிற முறையை சொற்கள் எழுதுங்க. 4ல் 3 சரி. ஓகே, நுஸ்கா வாசிங்க. 2ல் 1. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். என்னன்னு சொல்லி? அரை என்று சொல்லலாம். அரவிந்த் எழுதினது 4ல் 3. அதுக்கு நாங்கள் முக்கால்னு சொல்லுவோம். என்ன? எஸ் சார். ஓகே, குட். சரி, சங்கர்னி வாசிங்க. 4ல் 2. வெரி குட். சரி, அடுத்தது வாசிங்க சாஸ்வத். 5ல் 3. 5ல் 3. ஓகே, இப்ப 4 பின்னங்களையும் எல்லாரும் எழுதுங்க. அதோட இந்த பின்னத்தையும் எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும். 4ல் 1. இதை என்னன்னு சொல்லுவோம்? கால் என்று சொல்லுவோம். என்ன? 4ல் 1 இதை கால் என்று சொல்லுவோம். அப்ப 5 பின்னங்களையும் எழுதுங்க. எழுதிட்டு வாசிக்கிற முறையும் பக்கத்துல எழுதிக் கொள்ளுங்க. சரியா? ஓகே, சரி. இப்ப நாங்க வாசிக்கிறது பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பின்னங்கள் நாங்கள் எழுதிட்டு அதுக்கு பிறகு வாசிக்கிறதையும் எழுதுவோம். சரியா? ஓகே, எல்லாரும் எழுதுங்க. வாசிக்கிற முறை எழுதுங்க எல்லாரும். ஓகே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க பாப்போம்.
ஏழில் ஐந்து. ஏழில் ஐந்து. ஏழில் 5. சரி, அடுத்த வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஒன்பதில் நான்கு. 9 4. 9 4. ஓகே, சாஸ்வத் சொல்லுங்க. 7 5 என்ற பின்னத்துல பகுதி எண் எத்தனை? பகுதி எண் 7. நுஸ்கா சொல்லுங்க. 9 4 என்ற பின்னத்துல தொகுதி எண் எத்தனை? சார் தொகுதி எண் 4. 4. குட். சரி, இன்னும் கொஞ்சம் பின்னம் எழுதுவோம். குயிக் எழுதுங்க. எழுதுங்க குயிக்கா. சரி, எழுதியாச்சா? ஓகே, வாசிங்க இது. வாசிங்க இது. அடுத்தது 12 11. வெரி குட். சரி, இத வாசிங்க. 11. இப்ப நீங்க முதல் எழுதின பின்னத்துக்கும் இந்த பின்னத்துக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டிருக்கீங்க? முதல் பகுதி எண்ணின் பெருமானத்தை விட தொகுதி எண்ணின் பெருமானம் அதிகம். பகுதி என்ற பெருமானத்தை விட தொகுதி எண்ணின் பெருமானம் உயர்வா இருக்குது, பெருசா இருக்குது. அதாவது 8 விட 11 பெரிது. கரெக்டா? இத எப்படி வாசிக்கிற நாங்க? வாசிங்க அப்ப ஒரு தரம். 11 பெரிது 8. 11 பெரிது 8. 8 விட 11 பெருசா இருக்குது. ஓகே, இதுவும் ஒரு வகை பின்னம் தான். இந்த பின்னத்தை சொல்றது முறைமை இல்லா பின்னம். என்ன பின்னம்னு சொல்லுவோம்? நாங்கள் இங்க எழுதின பின்னத்துக்கு நாங்கள் ஒரு படங்குனா இப்படி நிக்கிறது முறைமை பின்னம் என்று சொன்னா சரியோ, தலைகளா அவர பெருமாத அப்படியே போட்டு விடுறது. இது முறைமை இல்லா பின்னம். விளங்குதா? சரியோ, விளங்குதோ? தொகுதி எண் பெருசா இருக்கும், பகுதி எண் சின்னனா இருக்கும். விளங்குதோ? தொகுதி எண் பெருசா இருக்கும், பகுதி எண் சின்னனா இருக்கும். இது முறைமை இல்லா பின்னம். இதையும் பழமையா வாசிக்கிற மாதிரி தான் வாசிக்கிறது. சொல்லுங்க, வாசிங்க பாப்போம். இது 11. சரியா? 8 11. இது ஓகே. இப்ப நம்ம பின்னம் வாசிக்கிறத மட்டும் எழுதுவோமா? சரியா? விளங்குதா? ஓகே. இப்ப நாங்கள் இதுல இன்னும் ஒரு வகையான பின்னம் இங்க பார்த்த நாங்க என்னன்னு சொன்னா, நீங்க எழுதின பின்னங்களே பார்ப்போம். சில பின்னங்கள் எழுதியிருக்கிறீங்க, அந்த பின்னங்கள் இந்த முறைமை பின்னம் சொல்லுவோம். இந்த எழுதியிருக்கிற பின்னம் எல்லாம் முறைமை பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னதா வருமெண்டா அத முறைமை பின்னம் என்று சொல்லுவோம். அதுலயும் ஒரு சிறப்பியல்பு ஒரு வகையான ஒரு பின்னம் இருக்குது, அதை நாங்கள் அழகு பின்னம் என்று சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நுஸ்கா கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மாள். ஓகே, சரி. அரவிந்த் மியூட் பண்ணுங்க கொஞ்சம், டிவைஸ் எக்கோ ஆகுது. ஓகே, இப்ப இதுல இருக்கிற பின்னங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் எப்ப பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னனா தான் இருக்குது. அதுலயும் இந்த பகுதி எண் இருக்கக்கூட தொகுதி எண் 1 மட்டும் வார பின்னங்கள். இப்ப இத வாசிங்க எல்லாரும். 5 1. ஓகே, எழுதிக் கொள்ளுங்க. இதுல பகுதி எண் எத்தனை?
ஐந்து தொகுதி எண் எத்தனை? ஒன்று ஓகே, தொகுதி எண் வந்து ஒன்றாக வருமாக இருந்தால் அந்த பின்னத்தை நாங்க சொல்லுவோம் அலகு பின்னம் என்று சொல்லுவோம். என்ன பின்னம்? அழகு அழகு இல்ல, அலகு. சரியா? சொல்லுங்க சொல்லுங்க. செய்து எனக்கு புரியல. வெரி குட். இப்படிதான் கேட்கணும். அலகு பின்னம். அலகு பின்னம் சொன்னால் தொகுதி எண் ஒன்றாக மட்டும்தான் வரும். இப்ப 5ல் 1, 6ல் 1, 2ல் 1. இதுதான் மிகப்பெரிய அலகு பின்னம். சொல்லுங்க. கொஞ்சம் காட்டலாம் சார். விளங்கலுமாள்? 5ல் 1 பின்னம் எழுதினதான் அதை கொஞ்சம் காட்டுங்க சார். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தொகுதி எண் 1 வருது. இப்ப நாங்க டீட்டெயிலா எழுதுவோம். சும்மா இப்ப நம்ம மேலால எழுதும் தட்டி எடுத்து போவோம். சரியா எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓகே, இப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களோட கோப்பியில எழுதி கொள்ளுங்க. பின்னங்களின் வகைகள் என்று போடுங்க. பின்னங்களின் வகைகள். நீங்கள் எழுதுற பின்னங்களைத்தான் நாங்க சொல்லி தர போறோம். இப்ப பின்னங்களின் வகைகள். முதலாவது போடுங்க முறைமை பின்னம். ஒவ்வொரு ஆளும் ஒரு உதாரணம் எழுத போறேன். முறைமை பின்னம். சரி, முறைமை பின்னம் என்று சொன்னா பெண்டிசன் சொல்றேன்னு கேளுங்க. பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னனா இருக்கணும். இருந்தா அது முறைமை பின்னம். சரியா? பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னனா இருந்தா முறைமை பின்னம். ஓகே, நீங்க உங்களுக்கு கோடு போட்டு தந்திருக்கிறேன். நீங்க எழுதுனா சரி. எழுதுங்க பாப்போம். ஓகே, 9ல் 1 பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னனா இருக்குது. ஓகே, இது முறைமை பின்னம். முறைமை பின்னத்துக்குள்ள இருக்கிற ஒரு வகையான பின்னம். இது அலகு பின்னம் என்று சொல்லுவோம். முறைமை பின்னம் என்றாலே முறைமை பின்னத்துக்குள்ள அந்த அலகு பின்னம் வரும். ஓகே, இது கரெக்ட். 8ல் 2 என்றது ஒரு முறைமை பின்னம். ஓகே, வெரி குட். 10ல் 3 என்றது ஒரு முறைமை பின்னம். வெரி குட். இன்னொரு ஆள் எழுதணும். ஓகே, 6ல் 1. ஓகே, இதுல என்ன நீங்க விளங்கிக் கொள்ளணும் மக்கள்? பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதா இருக்கிற பின்னங்கள் அதுக்குள்ளேயும் நாங்க இந்த பின்னங்களுக்கு ஒரு சிறப்பான பேர் கொடுப்போம். தொகுதி எண் 1 இருக்கிற பின்னங்களை நாங்க சிறப்பான பேர் கொடுப்போம். என்ன பின்னம் என்று சொல்லுங்க. அதுகள் அலகு பின்னத்துக்குள்ள வரும். சரியா? முறைமை பின்னம் தான். ஆனா நம்ம 9ல் 1 என்ன பின்னம் என்று கேட்டா ஒரு கேள்வியை உங்கள்ட்ட கேட்கக்குள்ள நீங்க முறைமை பின்னம் கொடுக்க கூடாது. என்னன்னு சொல்லணும்? முறைமை பின்னத்துக்குள்ள வார ஒரு வகைதான் இது. என்ன பின்னம் அது? அலகு பின்னம் என்று விட கொடுக்கணும். சொன்ன விளங்கிச்சா? எஸ் சார். இப்ப கீழே போடுங்க அலகு பின்னம். குழம்பக்கூடாது. முறைமை பின்னத்தில் ஒரு வகைதான் அலகு பின்னம். ஓகே, அலகு பின்னம் எழுதுங்க பாப்போம். 4 அலகு பின்னம் நீங்க எழுதுற உதாரணம். அலகு பின்னம் மேலதிகமானது வேணுமென்றா நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த கோட்டுக்கு கீழே பகுதி எண் எழுதுங்க, கோட்டுக்கு மேல தொகுதி எண் எழுதுங்க. சரியா? ஓகே சார். அப்படி எழுதினாலும் ஓகே, அதுதான் கோடு போட்டு தந்தனா. ஓகே, இது அலகு பின்னம். குட். சரி, அலகு பின்னம். வெரி குட். 7ல் 1.
ஓகே 10ல் 1 அலகு பின்னம் வெரி குட் 8ல் 1 8ல் 1 ஏற்கனவே எழுதி இருக்குது அதை எழுதிடாது வேற எழுதுங்க ஓகே 4ல் 1 அப்ப முறைமை இதுல வார தொகுதி எண்களை பாருங்க எல்லாமே என்னவா இருக்குது தொகுதி எண்கள் எல்லாம் எவ்வளவு வருது பிள்ளைகள் 1 வருது அலகு என்றாலே மக்கள் ஒன்றுதான் சரிதானே அலகு என்று சொல்றது ஒன்றுதான் மக்கள் விளங்குதா அலகு என்றா ஒன்றுதான் சரியா ஓகே குட் சரி இப்ப அடுத்தது போடுங்க முறைமை இல்லா பின்னம் முறைமை இல்லா பின்னம் இது கண்டிஷன் சொல்ல போறேன் விளங்கி எழுதுங்க முறைமை இல்லா பின்னம் முறைமை இல்லா பின்னம் என்றாமக்கால் பகுதி எண்ணுக்கு தொகுதி எண் சமனா இருக்கலாம் இல்லாட்டி பகுதி எண்ணோட தொகுதி எண் பெருசா இருக்கலாம் 2 கண்டிஷன் இருக்குது பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெருசா இருக்கலாம் பகுதி எண்ணுக்கு தொகுதி எண் சமனாகவும் இருக்கலாம் ஆனா ஒன்றில் ஒன்று முறைமை பின்னம் இல்லை முறைமை இல்லா பின்னம் இல்லை ஒன்றில் ஒன்று மட்டும் எழுதுற இல்லை சரி பொறுங்க ஒன்றில் ஒன்று எழுத வேணாம் வேற எதை எழுதலாம் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனா இருந்தா அதை நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு 1க்கு சமன் 5ல் 5 என்று அது 1க்கு சமன் எழுதலாம் ஒன்றில் ஒன்றும் எழுதலாம் இல்ல இது விளங்க இல்லை முறைமை இல்லா பின்னம் என்றால் பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெருசா வரணும் அல்லது சமனா வரணும் ஓகே இது சரி ஓகே இது சரி குட் ரெண்டு பேர் எழுதி இருக்கிறீங்க மற்றாக்கள் எழுதுங்க ஓகே இது சரி 9ல் 21 சரி ஒன்று போடலாம் தான் இல்லண்டு இல்ல ஓகே இப்ப 4ல் 10 இதுவும் போடலாம் வெரி குட் குட் சரி இப்ப விளங்குதா முறைமை இல்லா பின்னம் சொன்ன என்னன்னு சொல்லி இதுல நீங்க இன்னும் எழுதி கொள்ளணும் முறைமை இல்லா பின்னத்துல எழுதி கொள்ளுங்க பகுதி எண்கள் சமனாவார பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனாவார பின்னங்கள் யாரும் எழுதல்ல 5ல் 5 இது ஒரு முறைமை இல்லா பின்னம் 8ல் 8 ஒரு முறைமை இல்லா பின்னம் விளங்குதா எழுதி கொள்ளுங்க பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனா வந்தாலும் அது முறைமை இல்லா பின்னம் சரியா பிள்ளைகள் விளங்கிட்டாது அப்ப பின்னங்கள்ற வகைகளை பார்த்தோம்னால் முறைமை பின்னம் முறைமை இல்லா பின்னம் அடுத்தது முறைமை பின்னம் முறைமை இல்லா பின்னம் இந்த முறைமை இல்லா பின்ன முறைமை பின்னத்துக்குள்ளதான் வார ஒரு பின்னம் அலகு பின்னம் சரியா ஓகே சார் உங்களோட புக் எடுத்துக்கொள்ளுங்க சரி இப்ப சார் ஒரு விளங்கப்படுத்துறதும் கவனிங்க பின்னங்களை கண்டுபிடிப்பீங்களா முறைமை பின்னம் முறைமை இல்லா பின்னம் அலகு பின்னம் சொல்லி அப்ப கேள்வி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க பின்வரும் பின்னங்களை வகைப்படுத்துக இப்ப அலகு பின்னம் வேறையா கேட்கக்குள்ள அதை முறைமை இல்லா பின்னத்துக்குள்ள போட தேவையில்லை நேரடியா நீங்க அலகு பின்னத்துக்குள்ளே போடலாம் சரியா பின்வரும் பின்னங்களை வேறுபடுத்துக
இவ்வளவு நீங்க வகைப்படுத்த வேணுமா? மூன்றா பிரிச்சு செய்யணும். சரி சார். சரியா மக்கள்? கிளியரா? பிரிச்சிட்டீங்களா? நோ சார். இல்ல சார். எழுதிட்டீங்களா மக்கள்? எஸ் சார். ஆம் சார். ஓகே, ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்க போறோம். கவனிங்க. இப்ப ஒன்றுன்றது இது கிளியரா இருக்கும்? ஓகே, இந்த ஒன்றுன்றதுல இங்க பாருங்க, இரண்டில் ஒன்று எத்தனை சேர்ந்தா ஒன்று வருது? 2 சார். 2 சேரணும். ஓகே, 4ல் ஒன்று எத்தனை சேர்ந்தா ஒன்று வருது? 4 சார். 4 சேர்த்து. இது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? ஓகே, ஆம் சார். சரி. 5ல் ஒன்றுன்றதை நாங்க 5 பகுதிகளா பிரிக்கிறோம். கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. உங்களோட எக்கோ ஆயிக்கொண்டிருக்குது. எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நான் மியூட் பண்ணல, நீங்க மியூட் பண்ணுங்க. ஏன்னா அப்ப நீங்க தேவையான நேரம் மியூட் பண்ணி கேட்கலாம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இதுல 5ல் ஒன்றுகள் எத்தனை இருக்குது? 5 சார். 5 இருக்குது. ஓகே, நான் இப்ப ஒன்றை தூக்கிட்டேன். 5ல் ஒன்றுகள் இப்ப எத்தனை இருக்குது? 4. 4 இருக்குது. ஓகே, இப்ப 5ல் ஒன்றுகள் எத்தனை இருக்குது? 3. ஓகே, இதையும் தூக்கிட்டேன். இப்ப இத 8 பிரிச்சு 3 பகுதிகள். இப்ப நான் இதுல 4 பகுதிகள், 5 பகுதிகள் இதுல வைக்கிறேன். பார்த்துக் கொள்ளுங்க.
இப்ப நாங்கள் இதுல ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு சொல்லி எழுத போறோம். இங்க இருக்கிறது 5 பகுதியில 3. அப்ப இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? 5ல் 3. இதை என்னன்னு சொல்லுவோம்? 5ல் 3. 5ல் 3. 3 என்றது எத்தனை 5ல் 1கள்? 3. 3 வாரண்டு சொன்னா எத்தனை 5ல் 1கள் இருக்குது? 1 2 3 5ல் 1கள் இருக்குது. இது கிளியரா? Yes, sir. சரியா மக்கள்? இது கிளியரா இல்ல இருக்கும்? Yes, sir. ஓகே. இப்ப இது தொடர்பாக இருக்கிற மேலதிக விளக்கங்களை நாங்கள் அடுத்த வகுப்புலாம் பார்க்க போறோம். 8ல் 1. இதுல 8ல் 1 எத்தனை சேர்ந்து உழவையும் சேர்த்தா எத்தனை வரும்? 8ல் எத்தனை வரும்? 5. 8ல் எத்தனை வரும்? 8ல் 5. சத்தமா கதைக்கணும். நீங்கள் கதைக்கிறது கிளியரா விளங்குது. 8ல் 5. 8ல் 1கள் எத்தனை சேர்ந்து 8ல் 5 வருது? 5. எத்தனை சேர்ந்து வருது? 5. 5 சேர்ந்து வருது. அப்ப 8ல் 5 என்றது எத்தனை 8ல் 1களுக்கு சமன்? 5. 5. ஓகே. 4ல் 3 இருக்குது. இப்ப 4ல் 3 எத்தனை சேர்ந்து 4ல் 1 எத்தனை சேர்ந்தால் 4ல் 3 வரும்? 3. 3 வரும். இது கிளியரா இல்ல இருக்கும்? Yes, sir. இது விளங்குதோ மக்கள்? Yes, sir. ஓகே, குட். அப்ப இதே போல நாங்க ஒழுங்குபடுத்தினோம்டா நாங்க இதுல நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ஓகே. 8ல் 10ல் 4 எடுக்கணும். அப்ப 10ல் 1 எத்தனை வைக்கணும்? 4 வைக்கணும். 1 10ல் 1 2 10ல் 1 3 10ல் 1 4. ஓகே. இப்ப பர்பிள் கலர்ல இருக்கிறது மொத்தம் எவ்வளவு? 4. இல்ல இல்ல எவ்வளவு மொத்தம்? 10ல் 4. இது கிளியரா இல்ல இருக்கும்? Yes, sir. இது கிளியரா இல்ல இருக்கும்? Yes, sir. ஓகே. அப்ப நாங்கள் இப்ப சின்ன ஒரு இத பார்ப்போம். இங்க பாருங்க. ஐந்தில் 4 என்பது 5ல் 4 என்பது டேஷ் 5ல் 1 ஆகும். 5ல் 1கள் ஆகும். ஓகே. இந்த இடைவெளியில எத்தனை வரணும்? 4. எத்தனை வரணும்? 4. 4. 5ல் 4 என்பது 5ல் 1 எத்தனை சேரணும்? 4 சேரும். முஸ்கா அன்மியூட் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் சத்தம் கேட்டு கொண்டிருக்கு. ஓகே. இது சரியா? இது கிளியரா விளங்குதா? Yes, sir. அப்ப 5ல் 4 வரணும்டா 5ல் 1 எத்தனை சேரணும்? 4. 4 சேரும். சரியாமல் நுஸ்கா விளங்குதாமாள்? ஓகே, குட். சரி. அப்ப இப்படித்தான் இந்த கேள்வி. அப்ப 5ல் இதுல ஒரு இடைவெளி தாராங்கள். இப்ப இதுல என்ன விட வரும் சொல்லுங்க? 4 5ல் 1 ஆகும். என்ன விட வரும் இதுல? 5ல் 4. இது விளங்கிட்டோ? ஓகே. 8ல் கவனிக்கணும். 8ல் 5 என்பது 5 என்னண்டு வரும் விட? 5 என்னண்டு வரும்? 8ல் 1. சொல்லுங்க. என்னண்டு வரும்? 8ல் 1. 8ல் 1.
இது விளங்குதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓ சார். ஓகே, இப்ப உங்களோட புக் எடுத்துக்கொள்ளுங்க. புக் எடுங்க. புக் எடுத்து ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 9.2 பயிற்சி முழுமையா செய்யுங்க. சரியா? 9.2 பயிற்சியை முழுமையா செய்யுங்க. 4 வினாக்கள் இருக்குது மொத்தமா. சரியா? ஹோம்ஒர்க் உடனே செய்து அனுப்பணுமா? விளங்குதா? சார். ஆமாம், சொல்லுங்க. சார் பைட்டு செஞ்சிட்டு கிளாஸ்லயா சார் திருத்துற? ஓ, கிளாஸ் தான் திருத்துறது. நீங்கள் குரூப்ல போடணும், செய்து போட்டு போடணும், அண்டைக்கே போடணும். சரியா? சரி சார். ஓகே, சரி. அப்ப இதோட முடிச்சுக்கொள்ற மக்கள், நன்றி, வணக்கம், பாய், குட் நைட். பாய் சார்.